உதாரணத்தில் ஜெர்மனியில் மார்ட்டின் லூத்தர் கிங் அவங்க வந்து ரீஃபார்மேஷன் சீர்திருத்தம் கொண்டு வரும்போது பயங்கர, அதாவது இவ்வளவு காலம் இவர்கள் எல்லாம் மறைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ போய் குப்பையை கிளறும் போது இப்போ நிறைய பேய்கள் எலும்ப ஆரம்பித்து விட்டன. அதை குறித்த நிறைய பேய்களை நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த ஒரு அம்மாவும் இப்போ பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த அம்மாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்தில் ஜெர்மனியில் மார்ட்டின் லூத்தர் கிங் அவங்க வந்து ரீஃபார்மேஷன் சீர்திருத்தம் கொண்டு வரும்போது பயங்கர இதையே கொண்டு தேவன் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை உண்டு பண்ணுவாராம். பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்க மூலமாகவும் பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன கூறுகிறார் என்றால், ஜான் ஜெபராஜ் மார்ட்டின் லூத்தரோடு கம்பேர் பண்ணி மார்ட்டின் லூத்தர் எப்படி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரோ அதே போல ஜான் ஜெபராஜும் ஒரு ஜெயிலுக்குள் போய் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கிறிஸ்தவத்தில் கொண்டு வரப்போகிறார் என்று அந்த அம்மா பேசினத வீடியோவை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது இயேசு கிறிஸ்து கொண்டு வராத சீர்திருத்தத்தையா மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்துட்டாரு, இல்ல இயேசு கிறிஸ்து கொண்டு வராத சீர்திருத்தத்தையா ஜான் ஜெபராஜ் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா இவர்கள் பாருங்க, எப்பொழுது பார்த்தாம ஒரு மனுஷனே ஃபோக்கஸ் பண்ணி காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் நான் கூறினேன், இவர்கள் எல்லாரும் பிசாசுக்கள், இவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துக்கள். இவர்களுக்கு யாரையும் நீ நம்பி பெய் விடாதீர்கள். இவர்கள் யாரும் உங்களை விடுதலையாக்க மாட்டார்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினாலே நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஜெபராஜ் போன்றவர்கள் யாரும் தேவனுடைய குமாரர்கள் கிடையாது, ஜாக்கிரதை. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துக்கு நேராக திரும்பி விடுங்கள். இவர்கள் எதற்காக இப்படி எழும்புகிறார்கள் என்றால், மேஜரான காரணம் என்னவென்றால் காணிக்கைதான், பணம். ஜான் ஜெபராஜோட வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரியும். அவன் தென்காசியில ஒரு ஏழை குடும்பம் தான். அவன் சின்ன வயசுல சண்டே கிளாஸ் எடுத்து கொண்டு இருந்தான். இங்க திருநெல்வேலியில ஒரு காலேஜ்ல அவன் சண்டே கிளாஸ் எடுப்பாரு. ஃபோன் பண்ணிட்டு பஸ்ல தான் அங்க வருவார். எனக்கு அவர் அப்பவுமே தெரியும். அப்படி இருந்தவர் இப்போ BMW கார்லயும் ஆடி கார்லயும் பென்ஸ் கார்லயும் இப்போ எவ்வளவு இதா இருக்கிறார் என்றால் காரணம் பணம் தான். பணத்தை வேட்டையாடுறதற்காக தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மிகவும் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆனால் ஜான் ஜெபராஜிடம் கொடுக்கிறவர்கள் வறுமைக்கு நேராக சென்று விடுவார்கள். ஜான் ஜெபராஜ் போன்றவர்களோ கோடீஸ்வரர்களாக ஆகிவிடுவார்கள். அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கோடி கோடியாக கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி கட்ட முடியும்? நீங்க ஒரு வீட்டுல ஒரு வீடை கட்டி பாருங்க, எவ்வளவு அமௌண்ட் செலவாகுது. வீடை ஒரு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கே 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஆகுது. அப்படின்னா இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடத்தை கட்டுறதுன்னா எத்தனை கோடி வரணும்னா, எல்லாம் எவ்வளவு பணத்தை கொண்டு விசுவாசிகளே உங்களுக்கான பதிவு தான் இது. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பணத்தை சூறையாடி உங்களுடைய பணத்தை ஏமாத்தி உங்களால ஒரு வீடு கூட கட்ட முடியாது. அவங்க பாருங்க பெரிய கோபுரமே கட்டுவார்கள். அப்படின்னா உங்களை ஏமாத்தி வஞ்சித்து உங்களுக்கு ஆசையை காட்டி உங்களுடைய பணத்தை இது பண்ணி அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து உங்களை பிரேத குழிக்கு நேராக அனுப்பி விடுவார்கள். இவர்கள் இப்படிப்பட்ட இந்த தந்திர ஓநாய்கள், இந்த அம்மாவை போன்றவர்கள் ஏகப்பட்ட பேர் இப்ப எழும்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நயவஞ்சக பேச்சுக்கு இடம் கொடுத்து பிரேத குழிக்கு நேராக சென்று விடாதீர்கள். இது கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகின்ற எச்சரிக்கை. நான் பேசவில்லை, கிறிஸ்துவின் ஆவி என் மூலமாக பேசுகிறது. 1 ராஜாக்கள் 22:22 எவ்வளவு அழகா கடவுள் தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார் பாருங்க. அவனுடைய தீர்க்க தரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய், அப்படி செய் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பொய்யின் ஆவிதான் இவர்களுக்குள்ள இருக்கிறது. இவர்களுக்குள்ள இருக்கிறது தேவ ஆவி கிடையாது. தம்மாவுக்குள்ள இருப்பது பரிசுத்த ஆவி கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், பொய்யின் ஆவி. ஆனா அவங்களுக்கு நம்ம நிறைய ஜெபிக்கணும். இந்த பொய்யின் ஆவிதான் நிறைய போதகர்கள், பொய்யின் ஆவிதான் எல்லா ஊழியர்களும் செயல்பட்டு கொண்டு ஏமாத்தி வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வஞ்சனைகளுக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு. நீங்களே தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். அவங்க கிரியினாலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், இது நல்ல கனியா கெட்ட கனியா என்று. ஜான் ஜெபராஜ் பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போகிறாராம். அவங்க அவளும் கூத்தாட்டம் போட்டது, கள்ள தீர்க்க தரிசனம் கொடுத்து ஏமாத்தம் செஞ்சது. அவன் மட்டும் செழித்து வாழணும்னு நினைச்சு செழித்து வாழணும், மற்ற ஏழைகள் மேல கரிசனம் இல்லை. இதை இந்த அம்மா ஜான் ஜெபராஜ் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போறாராம், சீர்திருத்தத்தை உண்டு பண்ணாராம். எவ்வளவு பெரிதான பொய்யின் ஆவி
இந்த அம்மா போன்றவர்கள்ட்ட இருந்து செயல்படுகிறது என்பதை தயவு கூர்ந்து சிந்தியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அவங்க நிறுத்துறாங்க. தேவனுடைய கிருபையின் ஆவியை அவங்க நிந்திக்கிறாங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காலில் மிதிக்கிற பாவத்தை அவங்க செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம தான் பண்றாங்க. பரிசுத்த ஆவியானவர்னா யார் என்று தெரியுமா? தயவு கூர்ந்து விசுவாசிகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எதிராக நாங்கள் செயல்படுகிறோமா? யார் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக செயல்பட்டது? ஜான் ஜெபராஜ் தான். ஜான் ஜெபராஜ் தான் கள்ளத்திற்கு தரிசனம் உரைத்தார். இத்தனை ஜனங்களை மெஸ்மரிசம் பண்ணி ஏமாத்தினார். இப்பொழுது இப்படி ஜான் ஜெபராஜ் கடவுளுக்கு விரோதமாக செய்தது நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தை வீணில வழங்கினது நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தை வீணில வளர்க்கிறவனை அவர் தண்டியாமல் விடார். அப்பனா இப்போ நடக்கிற காரியங்கள் எல்லாம் கடவுள் ஜான் ஜெபராஜை தூக்கி உள்ள வைத்திருக்கிறார். எதற்காக உள்ள வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய நாமத்தை வீணில வழங்கும் போது அவர் சும்மா விட மாட்டார். விசுவாசிகளை புரிந்து கொள்ளுங்கள். ஆனா இந்த அம்மா என்ன கூறுகிறது என்றால், ஜான் ஜெபராஜுக்கு விரோதமாக நிறைய பேர் சதி செய்து, இது ஒரு பிசாசின் திட்டம், பிசாசு உள்ள தூக்கி வைத்திட்டான். பிசாசு உள்ள வைக்கவில்லை, இயேசு கிறிஸ்து அவரை உள்ள வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் நாமத்தை அவர் வீணில வழங்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூறினதுக்காரங்க, இவர்கள் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறார்களாம். யாருமா கிருபையின் ஆவியை நிந்திக்கிறார்கள்? அது மட்டும் இல்லாமல் குமாரின் ரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறார்களாம். யாரு யாரு கிருபையின் ஆவியை நிந்தித்தா? யார் குமாரின் ரத்தத்தை காலின் கீழே மிதித்தா? ஜான் ஜெபராஜ் தான். கள்ளத்திற்கு தரிசனம் உரைத்து பாட்டுன்னு ஆராதனை, இதோ ஆராதனை, இதுவா புத்தியுள்ள ஆராதனை, பாட்டு பாடி அப்படியே டிஸ்கோ லைட் போட்டுக்கிட்டு அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பதா ஆராதனை. வேதம் அதுவோ ஆராதனை என்று கூறுகிறது. புத்தியுள்ள ஆராதனைனா எது? என்ன? நாம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுவதும், அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்துல வாழுவதும், தேவ ஆவியினால் நாம் நடத்தப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்வதுதான் புத்தியுள்ள ஆராதனை. பாடல் பாடிக்கிட்டு இப்படி கூத்தாட்டம் போடுவது எல்லாம் ஒரு பிசாசின் ஒரு காரியம். அதனால வேதத்தின் நிறைய ரீதியாக அடுத்து வர்ற வீடியோக்கள் நம்ம பார்ப்போம். அப்படின்னா யாருமா கிருபையின் ஆவியை நிந்திச்சா? புத்தீனமா சமூக வலைத்தளத்தில் பேசக்கூடாது. கிருபையின் ஆவியை நிந்தித்தது யார் என்றால் ஜான் ஜெபராஜன். அதற்குரிய தண்டனையாக கிறிஸ்து ஒரு ஜெயிலில் தூக்கி வைத்துள்ளார். ஆதலால் அவருக்கு ஆதரவாக பேசுகின்ற நீங்கள் தான் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறீர்கள், நீங்கள் தான் குமாரன் ரத்தத்தை காலின் கீழாக மிதிக்கிறீர்கள். ஜாக்கிரதையாக இருந்து அம்மா நீங்க மனம் திரும்பிடுங்க. நம்ம சமூக வலைத்தளத்துல ஜான் ஜெபராஜுக்காக தயவு கூர்ந்து கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள். ஆனா அவங்களுக்கு நம்ம நிறைய ஜெபிக்கணும். ஏன்னா நிறைய மன அழுத்தம், இந்த மாதிரி சுற்றிலும் இருக்கிற பிசாசின் கிரியைகள், மக்களுடைய தீய எண்ணங்கள். ஜெபிங்கம்மா, ஜெபிங்க. எதற்காக ஜெபிக்கணும்? ஜான் ஜெபராஜ் மனம் திரும்பட்டும்னு ஜெபிங்க. ஜான் ஜெபராஜ் இனிமே ஊழியம் பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட கூத்தாட்டம் போடக்கூடாது, இப்படிப்பட்ட கள்ளத்திற்கு தரிசனம் சொல்லி ஏமாத்தக்கூடாது, இப்படி செழிப்பின் உபதேசிக்கக்கூடாது, ஒழுங்கு ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கட்டும் சொல்லி ஜெபிங்க. அவன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு மனம் திரும்பட்டும்னு சொல்லி ஜெபிங்க. ஜெபிக்கிறது அவன் மனைவியோட சேர்ந்துட்டு போய் அவன் சொந்த குடும்பத்தை போய் நடத்த போக சொல்லுங்க. ஊழியம் பண்ண வர வேண்டிய தேவை கிடையாது. இதற்காக போய் ஜெபிங்க. அவன் மனம் திரும்பட்டும், வேதத்தை எடுத்து வாசிக்கட்டும்னு சொல்லி ஜெபிங்க. அது ஒருவேளை கடவுளை இறங்கினால் அவர் ஒருவேளை மனம் திரும்புவார். அது கடவுளுடைய சித்தம். அதனால இவர் பண்ணது இது ஒரு பெரிய ஒரு மார்ட்டின் லூத்தராக ஒரு பெரிய சீர்திருத்தத்தை உண்டு பண்ண போறாராம். இயேசு கிறிஸ்து பண்ணாத சீர்திருத்தத்தை அவங்க பண்ண போறாங்க. உங்களை யாரை குறித்துமா கடவுள் பேச சொல்லியிருக்காரு? ஊழியம்னா என்னம்மா ஊழியம்? ஊழியம்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி போய் சுவிசேஷம் சொல்றதுதான் ஊழியம். ஜான் ஜெபராஜை பத்தி சுவிசேஷம் சொல்றது, இல்ல மார்ட்டின் லூத்தரை பத்தி பேசுறதுலாம் சுவிசேஷம் கிடையாது. அதனால சமூக வலைத்தளத்துல பேசுனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய மகிமையும், அவருக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக, அதுதான் சுவிசேஷம். அதனால இப்ப சோசியல் மீடியாவுக்கு வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட மகிமையையும், அவர் நமக்காக பட்ட பாடுகளையும், அவர் நமக்காக நம்மளோட செயல்பட்டு கொண்டிருப்பதனையும், அவருடைய மகிமையை பறைசாற்றுங்கள். அதுதான் சுவிசேஷம். அதனால் தயவு கூர்ந்து இனிமே யாரும் இந்த மனுஷருக்காக தயவு கூர்ந்து சமூக வலைதளத்தில் பேசாதீங்க. அப்படி பேசுகிறவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. இவர் இந்த அம்மா பேசி கொண்டிருக்க இந்த அம்மா யாருமே கிறிஸ்தவர்களே கிடையாது. ஆகையால் விசுவாசிகளை தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட அந்த பொய்யின் ஆவியை உடைய இவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இவர்களை விட்டு விலகி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.